ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2 மினிட்ஸில் செய்கிற ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான கேக் நான் செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப் மைதா மாவை வந்து நல்லா சலிச்சு எடுத்துருக்கேங்க. அதில் உள்ள திட்டு கெட்டி மாவெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. நல்லா மாவு வந்து நல்லா ப்ளைனாக மெலிசாக இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேக் ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். வெண்ணிலா டேஸ்ட்டில் நான் செய்ய போகிறேன். அப்புறம் ஒரு பவுலில் நம்ம 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிடுங்க. எக் பீட்டர் இருந்தால் அது கூட நீங்கள் எடுத்து பீட் பண்ணலாம். எக் பீட்டர் இல்லாத பட்சத்துக்கு விஸ்க் சொல்லுவாங்கள்ல, அந்த விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிவிடுங்க. மூணு முட்டையும் நல்லா பீட் பண்ணதோட இப்போ நம்ம வச்சுருக்க மைதா மாவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைதா மாவையும் நம்ம சேர்த்து மாவையை முட்டை ரெண்டும் நல்லா கலக்கிற மாதிரி பீட் பண்ணி நல்லா அடிச்சுக்கணும். நல்லா ஃபுல்லாக நல்லா பீட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அழுத்தம் கொடுத்து பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கேக் வந்து ஸ்பாஞ்சியாக இருக்கும். நான் வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 3 ட்ராப் சேர்த்துருக்கேன். வெனிலா எசன்ஸ் வந்து நமக்கு நல்லா அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக வெனிலா கேக்கோட ஸ்மெல் வரும். ஸோ டேஸ்டியாகவும் இருக்கும். வெறுமனே நீங்கள் செய்யலாம். வெறுமனே செஞ்சால் லைட்டாக எக் ஸ்மெல் கூட வரும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணால் உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க, இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா பீட் பண்ணதோட இப்போ 25 கிராம் சுகரை வந்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அந்த சுகர் பவுடரையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எக் பீட்டர் இருந்தாலும் நல்லா அதில் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ எங்ககிட்ட எக் பீட்டர் இல்லை, சும்மா அதனால நாங்கள் வந்து இந்த ஃபோக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா அடிச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம இந்த ஜீனியும் வந்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பவுட்ரு பண்ணால் தான் பிசுறு தட்டாமல் இருக்கும். நீங்கள் பவுட்ரு பண்ணாமல் வெறுமனே ஜீனியாக போட்டால் அங்கங்கே திட்டாக இருக்கும். ஸோ பவுட்ரு பண்ணி அதையும் நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பவுலில் வந்து கீ ஆர் பட்டர் வந்து நல்லா தடவிக்கோங்க. ஃபாயில் பேப்பர் இருந்தால் ஃபாயில் பேப்பரை மேலாப்பில் வச்சு கூட நீங்கள் தடவிக்கலாம். ஸோ நல்லா தடவினதுக்கப்புறம் அந்த பவுலில் வந்து நம்ம மேக் பண்ணி வச்சுருக்க அந்த கேக் ஃப்ளாரை வந்து நம்ம அதை ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறம் நம்ம மைக்ரோவேவில் வைக்க போகிறோம். நான் வந்து பிஜியான்ங்கிற மைக்ரோவேவ் ஒன்று வைக்க போகிறேன். ஸோ உங்கள் வீட்டில் மைக்ரோவேவ் ஒன்று வந்து டெம்பரேச்சரை பொறுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து பிஜியானில் வந்து அப்பர் ஹீட், லோவர் ஹீட், மிடில் ஹீட் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து 5 மினிட்ஸ் வச்சு டோட்டலாக 15 மினிட்ஸ் வச்சா போதும். எனக்கு வந்து கேக் ரெடி ஆயிரும். அது வந்து கேக் ரெடி ஆனதுக்கப்புறம் பேக் பண்ண நிமிஷமே எனக்கு ஸ்மெல் வரும், கேக் பேக்கான ஸ்மெல் வரும். அதுலேருந்து 15 மினிட்ஸ் நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் வச்சுட்டு அப்பர் ஹீட்டில் 5 மினிட்ஸ், லோவரில் 5 மினிட்ஸ், மிடில் 5 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் அந்த கேக் வந்து பேக்கான ஸ்மெல் வரும். நான் அதோட எடுத்துருவேன். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பேக் ஆயிடுச்சு. வாசனை செம்மையாக இருக்குது. அப்புறம் எடுத்து பார்க்கலாம். நமக்கு சூப்பரான சுவையான 2 மினிட்ஸில் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈஸி ஸ்பாஞ்ச் கேக் டீக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.